ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து டே 2, அதாவது நம்ம கடை திறந்து இன்றைக்கி வந்து டே 3, 3 நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கடையை அடைக்கலை. காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 2 டிஸ்பிளே மாற்றிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். ஒரு 2 டெம்பர் ஒன்று ஒட்டியிருப்பேன். அதாவது இப்போ தான் கடை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எதுவும் பெருசாலாம் ஆஃபர் போடல, ஏன்னா இன்னும் ஸ்டாக் வந்து பாதி இது வந்து சேரலை. நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணலை, கொஞ்சம் முக்கியமானது மட்டும் இங்கே வாங்கியிருக்கோம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மும்பை, டெல்லி, பெங்களூர் அந்த மாட்டிக்கு ஆர்டர் தான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த ரேஞ்சில் தான் நம்ம பொருளை எடுத்து வச்சுருக்கோம். அதனால தான் நம்மளால் ரொம்ப கம்மியாக கொடுக்க முடியுது. இன்னும் வந்து ஆஃபர் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. சரி, ஃபஸ்ட்டு இப்போதைக்கு உள்ளே வந்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃபர் நோட்டீஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நேற்று வீடியோவுக்கு வந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறப்போ ஒருத்தவங்க ஆள் வேறு வந்துட்டாங்க. நமக்கு வந்து எங்கே போனாலும் இந்த தொழுகிறதுக்கு வந்து கரெக்டான டைம் கிடச்சிரும். நம்ம என்ன வேலைக்கு போனாலும் சரி. இப்போயும் அப்படி தான். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியலை. நமக்கு வந்து எப்பயுமே அது கிடச்சிரும். இதுக்கு முன்னாடி கோயத்தில் இருக்கும்போதும் சரி, இங்கே மதுரையில் ஃபோன் கடையில் வேலை பார்க்கும்போதும் சரி, நமக்கு இப்போ இங்கேயும் சரி எப்பயுமே. இப்போ இந்த சாப்பிட்ற டைம் வந்துருச்சுன்னா நம்ம கடையை அடைச்சிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நின்று வந்து வியாபாரம் பார்த்துக்கலாம். ஏன்னா கடையை நம்மளோட கடை, நம்ம எப்போ வேணாலும் அடைக்கலாம், எப்போ வேணாலும் திறக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சண்டே. அதான் சொன்னனே, இதுதான் ஃபஸ்ட்டு சண்டே அப்படின்றனால தான் ஓகே இன்றைக்கி மட்டும் திறப்போம், பார்த்துக்குவோம் எப்படி இருக்குன்னு, அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் கூட லீவ் விட்டுக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கு. நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் இன்னும் அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக வீடியோ எடுப்போம். ஏன்னா இப்போதைக்கு எதுவுமே வரல, பாதி தான் வந்திருக்கு. கவரு, சார்ஜரு, ஸ்பீக்கர்ஸு இந்த மாட்டிக்கு ஐட்டம் தான் வந்திருக்கு. இன்னும் ஏர்பட்ஸு, ப்ளூடூத்து, நெக் பேண்டு அது எதுவுமே வரல. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் பாதி இது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாக்ஸை கடையை ஃபுல்லாக ரப்பிடலாம். அந்தளவுக்கு ஸ்டாக் இருக்குது. பார்த்துட்டே போகிறாங்க. நம்ம ஸ்டாக்ஸ் இன்னும் வந்து நிறையா இது வரல. நம்மகிட்ட இருக்க பொருட்கள் வந்து எப்படின்னா, இங்கே வெளியிலேருந்து ஒரு கடைக்காரங்க வந்து மேலூரில் எடுக்கிறாங்க ஒருத்தவங்ககிட்ட அப்படின்னா, அவங்ககிட்ட வாங்குறத விட நம்மளால் கம்மியாக கொடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. அதனால நிறையா கடையில் கேட்டிருக்கேன், எடுத்துக்கிறேன் அப்படின்றன்னு சொல்லியிருக்காங்க. நான் எடுக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்திய கூறு அப்படின்னு தெரில, பார்ப்போம் அவங்க எடுக்கிறத பொறுத்து. ஒரு 2-3 கடை, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் கடை, அங்கே மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் வாங்குறாங்க. அப்படியே அவங்க கொஞ்சம் நம்மளை இது பண்ணி விட்டா இன்னமும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே இருக்க அதே ஃபார்முலா தான் வெளிநாட்டில் இருக்க. நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற அதாவது நம்மகிட்ட தமிழ்காரங்கிட்ட வந்து இங்கே பொருள் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நானும் நிறையா பேரை பார்த்துட்டேன். தமிழ்காரங்க ஹோல்சேல் பண்ணுறவங்ககிட்ட வாங்குறாங்களா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். அதாவது நார்த் இந்தியன்ஸ்கிட்ட வாங்குறத விட நம்மகிட்ட வந்து கம்மியாக தான் கிடைச்சாலும், ஆனால் அவங்க வந்து வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா வந்து அவனை மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணி போக மாட்டோம் அப்படின்னா என்னன்னு தெரியல. சாப்பிட கிளம்பியாச்சா? சரி, போயிட்டு வாங்க. அது பக்கத்துலேயே கடை இருக்கிறதுனால, பக்கத்தில் ஒரு 4-5 கடை இருக்குது. அந்த கடை இருக்கிறனால அவங்க சாப்பிட போகும்போது எல்லாருமே அப்படி தான் நம்மளை மாட்டிக்க கடையை அடைச்சிட்டு கிளம்பி போயிடுறது. தூரமாக வந்துட்டேன். அப்படியே இன்றைக்கே வந்து மைக்கை செக் பண்ணிக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கும் கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க எப்படி மைக் இருக்குது அப்படின்னு. இந்த மைக்கே வந்து அமெரிக்கன் பிராண்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு இதை இப்போதைக்கு வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னே பார்த்தா இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கிளாரிட்டி பைக்கில் போகும்போதும் சரி, நம்ம நார்மலாக ஒரு இடத்துல நின்று பேசும்போதும் சரி நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம வேறு டாபிக் மாதிரி வேறு டாபிக் வந்துடுவோம். எப்பயுமே அது நடக்கிற நேச்சர் தான். அதான் இப்போ கடை ஆரம்பித்து 3 நாளில் ரொம்ப சூப்பராக தான் வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. நான் எதிர்பார்த்ததோட பரவாயில்ல. இனிமேலும் அதான் நான் சொன்னனே, இந்த மாதிரி நம்மகிட்ட பொருட்களை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் ஒரு கடையாக கேட்டுட்டு தான் இருக்கேன். எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 கடை இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. மேலூரில் ஒரு 2 கடை எடுக்கிறாங்க, மதுரையில் ஒரு 2 கடை எடுக்கிறாங்க.
இன்னமும் அவங்களுக்கு எவ்வளோ நம்மளால் குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி கொடுப்போம். ஏன்னா நம்ம எடுக்கிறது வந்து அவங்கள விட அதிகமாகவே எடுத்தாலும் நம்ம வந்து லாபம் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறோம். ஏன்னா அவங்களும் நம்ம எடுக்கிறத விட அவங்க வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக அதே பிஸ்னஸ்ஸு, அவங்க ஊர், அவங்க மக்கள், அவங்க நான் ஸ்டேட்டில் வாங்குறாங்க, இன்னும் ஃப்ளூவெண்ட்டாக ஹிந்தி பேசுகிறாங்க, அவங்க லாங்குவேஜ் தான் அது. அதனால் அவங்க எடுக்கிறத விட நம்ம வந்து அதிகமாக தான் எடுப்போம். ஆனால் நம்ம ப்ராஃபிட் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அது வந்து நிறைய பேர் ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு தான் கேட்டாங்க. அது வந்து நம்மளுக்கு முடியுது, நம்மளால் கொடுக்குறோம். இன்னொன்று ரிஸ்க் எல்லாமே நம்மளோட தான். இப்போ லாபமோ நட்டமோ நம்மளுக்கு தான். நமக்கு வந்து இப்போ ஒரு 10 ரூபா கிடைக்க வேண்டிய பொருளை வந்து நம்மளுக்கு வந்து 5 ரூபா கிடைச்சா போதும், அந்த லாபமே நம்மளுக்கு அப்படின்றது. இது வந்து அடுத்தவங்களோட வியாபாரத்தை வந்து உடைக்கிறது கிடையாது. நம்மளால் கொடுக்க முடியுது, கொடுக்குறோம், அவ்வளோதான். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இது, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இது. அப்படி தான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன். ஓகே, அப்போ வந்து உனக்கு ஓகேனா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு 10-20 கடை என் பக்கத்தில் ஒரு ஃபோன் கடை இருக்குது. அந்த கடைக்கு வந்து நான் தொல்லை பண்ணுற மாட்டிக்க இங்கே வந்து எனக்கு கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நான் ஒரே ஒரு கடை தான். அதனால் எனக்கு வந்து எவ்வளோ கம்மியான ப்ராஃபிட் கிடைச்சாலும் ப்ராஃபிட்னு கிடைச்சா போதும் நான் வாங்குறது. அதனால் நான் எவ்வளோக்கு வேணாலும் கம்மியாக கொடுக்கலாம். ஏன்னா நான் அவுட்டரில் தான் இருக்கேன். நம்மளை வந்து ஏன் இப்படி விற்கிற, ஏன் இப்படி இது பண்ணுற அப்படின்னு யாரும் கேட்க போகிற கிடையாது. எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் கிடைச்சா போதும், நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இந்த ரேட்டு கொடுத்தா போதும், எனக்கு வந்து போதும், அவ்வளோதான். நீங்கள் வந்து அவன்கிட்ட அதிகமாக வாங்குறீங்களா, உங்களுக்கும் என்னால் வந்து கம்மியாக கொடுக்க முடிஞ்சுன்னா, உங்களுக்கு என்கிட்ட எடுக்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் எல்லா டைமே சொல்லியிருக்கோம். பாப்பா அவங்களே எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணலாம், இன்னும் நம்மளுக்கு பல்காக ரேட்டும் குறையும். பார்க்கலாம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நாளைக்கு வருது. வந்ததுக்கப்புறம் அதையும் ஒரு வீடியோவாகவே போடலாம். இன்றைக்கி வந்து ஒரு மணி இப்போ வந்து 1:30 நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு சாப்பிட போயிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் வரலாம். ஏன்னா இன்றைக்கி சண்டே வந்து எல்லா கடையுமே அடைச்சிருவாங்க. அதனால் ரொம்ப டல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து முகூர்த்த டே அப்படின்றதால ரோடு கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்குது. அதனால் பார்த்துக்கலாம். அப்படியே வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் என்ன கருத்து நம்ம சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது வெளியில் இங்கே மேலூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கவங்களும் ஓகே, நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருள் வந்ததுக்கப்புறம் எல்லா கடைக்காரங்கள்ட்டையும் போய் கேட்டுட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற தாட் தான் இருக்குது. பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டாக் வந்துடட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் கடையை பார்ப்போம். இல்லை நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அதுலேருந்து எனக்கு ஓகே என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து வேறு இடத்துல கம்மியாக எடுக்கலாம், இல்லை அதிகமாக எடுக்கலாம். நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ப்ராஃபிட் இருக்கும், எனக்கு வந்து நான் ப்ராஃபிட் இருக்க மாதிரியே நான் வந்து பண்ணி உங்களுக்கு தரேன். நீங்கள் வேறு ஏதாவது கடை வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க கடை வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாட்டிக்கு அவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ண சொல்லுங்கள். நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு பிஸ்னஸ் பேசிக்கலாம். அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நம்ம ஏரியாவில் எனி டைமும் வந்து பஸ் இருக்கும். நம்ம வந்து கொடுத்து விட்டாலே போயிடும். நம்ம வந்து 2 நாள் 3 நாள் 4 நாள் கொரியருக்கு வெயிட் பண்ணி 1 வாரம் 10 நாள்லாம் அவசியமே கிடையாது. இங்கேருந்து போகிற பஸ்ஸில் அவங்களுக்கு காசு கொடுத்துக்க சொல்லி, இல்லை நம்ம ஆளுங்க யாராச்சும் போனாங்கன்னா கொடுத்து விட்டாலே வாங்கிட்டு போய் கொடுத்துக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் பார்த்துட்டு எப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட், வேறு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம அதை பற்றி பேசலாம். ஏன்னா இனிமேல் நம்ம வந்து ஃபுல்லாக பேச தான் போகிறோம். ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன வேணாலும் பேசலாம், பிரச்சனை கிடையாது. நம்ம கடை, நம்ம இடம், நம்ம ஏரியா, நம்ம ஊர். நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கும் போதே பேசியாச்சு. அவங்களே நம்மளை கூப்பிட்டு நீ ஏன் இப்படி எங்களை பேசுகிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குவைத்தியே. அவங்கள்ட்ட வந்து நான் எதுவும் பெருசாலாம் பேசலை. உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியே கேட்டுக்கோங்க வேணும்னா அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் வந்து நம்ம சேம் லாங்குவேஜுக்காரரை கூப்பிட்டு அவன் என்ன பேசுகிறான்னு என்கிட்ட சொல்லுன்னு, அவரும் அதை போய் சொல்லாமல் நீ சொல்லணும் அப்படின்னோன்னா அவரும் கூப்பிட்டு சொல்லிட்டாப்புல. அதை வந்து வேறு எதுவும் தப்பாலாம் சொல்லலை. இந்த மாட்டியே தான் இங்கே நடக்கிற ஃபேக்டாக தான் என் பேசியிருக்கேன் அப்படின்னோடனே ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை, நீ வந்து எங்களை பற்றி தப்பாக எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க. அதாவது ஒரு பெரிய திவானி அங்கே வந்து இது நடந்துட்டுருக்கு. நான் வீடியோ முடிக்கிற டைம் அது அப்படியே ஒரு வேறு ட்ராக்கில் போயிட்டுருப்போம். அதனால்
ஓகே, இதை வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு வேறு வீடியோவில் நாளைக்கு நம்ம சந்திப்போம். தென் அதான் இப்போ தான் சொன்னேன், உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் அதை பற்றி நம்ம பேசலாம். ஏதாவது நம்ம ஊரில் நடக்கிற தப்பான இஷ்யூ அந்த மாட்டிக்கு அதை பற்றி பேசுகிறதுனால இனிமேல் கண்டிப்பாக பேசுவோம். ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய்.